ஐயா வணக்கம் குருஜி. நேரம் லைன்ல இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம். லைன்ல இருக்கிறீங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். யாருக்காக பார்க்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. கேசவன். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 25/9/1996. 25/9/1996. பிறந்த நேரம் 12:32 AM. 12:32 AM. பிறந்த இடம் ஐயா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மிதுன லக்னம். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மிதுன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? எனக்கு தொழில் பண்ணலாமா இல்ல கடைசி வேலையில மட்டும்தான் இருப்பேனா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். குவைத்தில் எவ்வளவு நாளா இருக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல தாங்க இருக்கேன். எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இப்போ பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 28 வருஷமா இருக்குங்க. பிறந்ததுல இருந்தே குவைத்தில் தான் இருக்கிறீங்களா? கோயம்புத்தூர்ல பிறந்தீங்க? ஆமாங்க. கோயம்புத்தூர்ல பிறந்து உங்க அப்பா அம்மா குவைத்தில் இருக்கிறாங்களா? கோயம்புத்தூர்ல தாங்க இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்களா குவைத்தில் இருக்கிறாங்களா? இல்ல கோயம்புத்தூர் தாங்க. இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க? ஆமாங்கய்யா. சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் சிம்ம ராசியா? என்ன ராசி சொன்னீங்க? 25/9/96. ஆமாங்கய்யா. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியா? ஆமாங்க. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. மிட் நைட்டு 12:32 பிறந்திருக்கிறீங்க. ஆமாங்கய்யா. சரி, என்ன கேள்வி கேட்கணும் நீங்க? இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி, நான் தொழில் பண்ணலாமா இல்ல தொழில் பண்ண முடியாதா? என்னோட தொழில் பண்றதுக்கு ஏத்த நல்ல ஜாதகம் தான் உங்க ஜாதகம். ஆனா இப்போ இந்த காலகட்டங்கள் தொழில் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இல்லை. இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுக்கணும். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ஆமாங்க. மிதுன லக்னத்திற்கு எப்பவுமே செவ்வாய் புக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். சரிங்க. 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறதும் 10ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறதும் நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு அமைப்பு. சரிங்க. வேலை செய்கிறதுக்கே உங்களுக்கு பிடிக்காது. ஆமாங்க. வேலை செய்கிறதுக்கே கொஞ்சம் பிடிக்காது. இப்போ தான் ஜென்மச்சனி முடிஞ்சிருக்கு, நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. செவ்வாய் பக்தி முடியட்டும். 2 வருஷம் 26, 27 செய்ய வேண்டாம். சரிங்க. குருதசையில் செவ்வாய் பக்தி நீச்சமாகி 6ஆம் அமைப்பில் குருவுக்கு செவ்வாய் அஷ்டாஷ்டகமாக உட்காந்துருக்கிறாரு. இந்த குருதசை செவ்வாய் பக்தி முடியணும். சரிங்க. 9ஆம் அதிபதி பார்வை வாங்கி சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற ராகு புக்தியில் நீங்கள் தொழில் பண்ணலாம். ராகு புக்தியில் நீங்கள் தொழில் பண்ண முடியும். 2028 32 வயசுலேருந்து தொழில் பண்ண ஆரம்பிங்க. சரிங்க. சனி தசைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த குரு தசைக்கு அப்புறம் வரக்கூடிய சனி தசையும் புதன் தசையும் 35 வருஷம் உங்களுக்கு யோக தசை. சரிங்க. குருதசை ராகு புக்தியில் ஜூன் மாதம் 2028க்கு பிறகு 32 வயதில் தொழில் முறைகள் நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு 2028 ஆரம்பத்தில் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 4-5 மாதத்திற்கு பிறகு அப்படியே படிப்படியான ஒரு ஃபவுண்டேஷன் நல்ல விதமாக கிடைக்கும். வாழ்க்கையில் சனி தசையும் புதன் தசையும் உங்களுக்கு பெரிய அளவில் நல்ல யோகத்தை செய்யும். ஏன்னா புதன் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. சனி குருவின் வீட்டில் சூட்சுமவலுன்னு நான் சொல்லக்கூடிய கேதுவோடு இணைஞ்சிருக்கிறாரு. அவர் தர்மகர்மாதிபதி யோகத்தை சனி தசை செய்யும் உங்களுக்கு. ஆக குருதசை ராகு புக்தியில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம். 2027 வரைக்கும் என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முன்னேற்பாடுகள், இப்போ வேலை செய்கிறீங்க இல்லையா, அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதுன்னு இருங்க. 2028 ஆரம்பித்த உடனே கரெக்டாக 2 வருஷம் இருக்குது. 26, 27 முடியட்டும். 28 தொழில் ஆரம்பித்து ஒரு நல்ல பெரிய அளவில் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். நல்ல பணக்காரனாக இருப்பீங்க. இப்போ கூட நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. அப்படிலாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காது. தொழில் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். 2028 ஆரம்பத்துலேருந்து தொழில் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.